அவர் தேடுற பிள்ளைங்களுக்கு அவர் நல்ல தேவன். நாங்க அதை பார்க்காட்டினா, அந்த அன்பை பார்க்காட்டினா, அந்த அன்பை ருசிக்காட்டினா நம்ம பேசவே முடியாது. ஆக கர்த்தர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்வார். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்கள்ல எங்க பார்த்தாலும் இந்த 2026 தொடங்கும் போதே நிறைய பேருக்கு என்ன சுகவீனங்கள், பலவீனங்கள், இன்னும் பாத்தீங்கன்னா சமூக ரீதியாக பல நெருக்கங்கள் இருக்கிறது. எங்க பார்த்தாலும் நெருக்கங்கள் வரும். ஆனா நெருக்கப்படுகிற நேரங்கள்ல தேவன் நமக்கு தஞ்சமா இருக்கிறார். ஆமென். நான் உறுதியா சொல்லுறேன், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் காலங்களையும் நேரங்களையும் சூழ்நிலைகளையும் மாற பண்ணுகிறவர். ஆமென். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எபிரேயர் 13:8 சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய தேவன் மாறாமல் இருக்கிற தேவன். ஆமென். அவர் இருக்கிறவர். அல்லேலூயா. அப்ப நல்லா யோசித்து பாருங்க. தானியேல் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 21வது வசனத்துல தானியேல் சொல்லும் போது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாங்கங்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர். ஆமென். அப்ப இப்படிப்பட்ட வல்லமை உள்ள காரியங்களை செய்கிற நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, இடுக்கண்கள் வரும்போது, அந்த காரியங்களை தேவன் நமக்கு நன்மையாக மாற பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. எல்லா காரியங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் இடுக்கண்கள் வந்தாலும் ஒண்ணு நமக்கு விசுவாசம் என்னன்னா, என் வாழ்க்கையில தேவன் எனக்கு நன்மையாய் காரியத்தை செய்து கொடுப்பார். இன்றைக்கு தலைப்பே என்ன அப்படின்னு சொன்னா, மாற பண்ணுகிற தேவன். மாற பண்ணுகிற தேவன் எல்லா காரியங்களையும் நன்மையாய் மாறச் செய்வார். நீங்க ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்கன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும். ஆமென். நல்லா நீங்க நினைச்சுக்கோங்க, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்ற மாதிரி இருக்குனாலும் அது உங்களை அழிக்காது. அது உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உற்சாகமா இருக்குமா? ஆமென். முதலாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். நான் வாசிக்கிறேன். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படியாக காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. இந்த காரியங்களை பார்க்கும்போது ஒரு சம்பவம் இங்க வேதத்துல இருக்கு. எஸ்தர் புஸ்தகத்துல காணப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு ராஜா, பெர்ஷிய மன்னன் அகஸ்வர், அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு மனிதனை தனக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்துகிறார். அப்படி உயர்த்தும் போது அவன் பேர் என்னன்னு சொன்னா, ஆகானியனாகிய ஆமான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆகானியனாகிய ஆமான் அப்படின்றவன் யாருன்னு சொன்னா, ஆகாபுடைய அந்த வம்சத்துல வந்தவன் ஆகான். நீங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல படிச்சா தெரியும், அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன். ஆனா இந்த மனுஷன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு மனுஷன். அவனை குறிச்சு வேதத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, அவன் சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் யாருன்னா சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனை அகோஸ்வர் தன்னுடைய ராஜ்யத்துல எல்லா பிரபுக்களை காட்டிலும், எல்லா அதிபதிகளை காட்டிலும், எல்லா அதிகாரிகளை காட்டிலும் அவன் உயர்த்தினான். அப்படி உயர்த்தும் போது ஒரு காரியம் சொன்னான். யாரெல்லாம் அந்த ஆகான் வெளியே வர்றானோ போறானோ அந்த நேரத்துல எல்லாரும் அவனுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் எப்போதெல்லாம் அரண்மனையில இருந்து அப்படி வெளியே குதிரையில வர்றாரோ, அப்ப வாசல்ல காவல் காக்குறவங்க எல்லாம் எழும்பி எழும்பி அவருக்கு வணக்கம் சொல்லுவாங்க. அப்ப அதுல ஒரு மனிதன்
மொர்தெகாய் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் அவன் எழுந்திருக்காமல் உட்கார்ந்து இருக்கிறதையே பார்க்கிறான். அப்படி அவன் எழுந்திருக்காம உட்கார்ந்து இருக்கிறதே பார்க்கும்போது இந்த ஆமானுக்கு ரொம்ப கோபம் வருது, வெறுப்பு வருது. நான் இவ்வளவு பெரிய மனிதன், ஆனால் எனக்கு கனம் செலுத்தவில்லை, எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப கோபத்தோட பார்த்து கொண்டே இருக்கிறான். நீங்க வாசிக்கலாம், எஸ்தர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்காத போது அவன் என்ன நினைச்சானோ, மூர்க்கம், கோபம், அவ்வளவு கோபம் வருது. ஒரு பதவியில இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற மனுஷனுக்கு கோபம் வரக்கூடாது இல்லையா? ஆனா ஒருத்தன் தன்னை வணங்கல அப்படின்னும் போது அவனுக்கு மூர்க்கம் வருது. ஏன் அவர் அந்த மொர்தெகாய் அவரை வணங்கல அப்படின்னா, மொர்தெகாய்க்கு தெரியும் இவன் ஒரு சத்துரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருக்கிற இந்த அமலேக்கியன் எப்போதும் தேவ பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணுறவன். அப்ப இதை எங்க வாசிக்கிறோம்? எக்ஸோடஸ், யாத்ராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் கடைசி வசனத்துல நீங்க வீட்டுல போய் படிச்சீங்கன்னா அங்க இருக்கிறத பாக்குறோம். இதெல்லாம் இந்த மொர்தெகாய் தெரிஞ்சனால மொர்தெகாய் என்ன பண்ணல, எழுந்திருச்சு வணங்கல, சத்துருவ வணங்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப இத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மூர்க்கம் வருது. என்ன சொல்றான்? மொர்தெகாய் மேல கை போடுறது அற்ப காரியம், மொர்தெகாய போய் அடிக்கிறது அற்ப காரியம், ஆனா அவனுடைய எல்லா குலத்தையும் சேர்ந்து அழிச்சு விடணும், அவனுடைய யூத குலம் முழுமையாக நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டுறான். ஒரு திட்டம் தீட்டி அந்த அரசன்ட்ட போய் பேசுறான். நம்மளுடைய நாட்டுல ஒரு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப விகற்பமானவங்க, அவங்க ஒரு விதமா சிதறி இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, ஒரு விதமான ஜனம். அவங்க எப்படிப்பட்ட ஜனம்? விகற்பம் உள்ள ஜனம். அவங்க கலாச்சாரம் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு சொல்றான், அவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள். பொய் சொல்றாரு, பொய் சொல்றான். ஆமான் பொய் சொல்றான் ராஜாட்ட, அந்த ஜனங்களை நம்ம கொன்று அழிக்க வேணும், நீங்க உத்தரவு கொடுத்தா நான் இன்றைக்கே அந்த காரியத்தை செயல்படுத்துறேன் அப்படின்னு சொல்றான். நல்ல கவனிங்க. இந்த மாதிரி சொல்லும் போது அந்த ராஜா என்ன பண்றாரு, இவன் சொல்லிட்டு சொல்றான், இதுக்கு நீ உத்தரவு கொடுத்தா நான் 14,000 வெள்ளியை கொண்டாந்து உன்னுடைய கஜானாவுல வைக்கிறேன்னு சொல்றான். 10,000 வெள்ளின்னு சொன்னா ஏறக்குறைய 62,000 கோடி பணத்தை வெள்ளியா நான் உன்னுடைய கஜானாவுல கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த அரசன் சொல்லுகிறான், நீ எனக்கு எந்த வெள்ளியும் தர வேண்டாம், அதை நீயே வச்சுக்கோ, ஆனா இந்த என்னுடைய முத்திரை மோதிரத்தை நான் உனக்கு தருகிறேன், நீ உன் இஷ்டப்படி செய் அப்படின்னு சொல்லி அந்த சத்துருவாய் இருந்த ஆமான் இடத்திலே கொடுக்கிறான். பாத்தீங்களா? ஒரு ராஜா அவன் எல்லார் கையிலயும் அதிகாரம் போச்சுன்னா இப்படித்தான், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது, எதை வேணும்னாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசதி படைத்தவனா இருக்கிறான் இந்த ஆமான்றதுனால தன்னுடைய முத்திரை மோதிரத்தையே கையில கொடுத்துட்டாங்க. இப்ப இவன் வேகமா போறான், போய் எல்லா மக்களையும் சூசான் அரண்மனையில இருந்து கூப்பிட்டு எல்லார்கிட்டையும் நிருபங்களை கொடுத்து ஆதார் மாதம் 12வது மாதம் 13ஆம் தேதி எல்லா யூதர்களையும் கொன்று அழிக்க வேண்டும், சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க குழந்தைங்க எல்லாரையும் கொன்று அழித்து விட்டு அவர்களுடைய பொருட்களை கொள்ளையிட வேண்டும். எப்படி? அவங்கள கொன்றுங்க, சின்னவங்க கூட குழந்தைகளை கூட விடாதீங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருட்களை கொள்ளையிடுங்க அப்படின்னு சொல்லி இவன் ஒரு லெட்டர் நிருபம் எழுதி ராஜாவுடைய முத்திரையை வச்சு அஞ்சற்காரரை கூப்பிட்டு எல்லா மக்களுக்கும் கொடுக்க வைக்கிறான். நல்ல கவனிங்க, அகஸ்வரர் காலத்துல பெர்ஷியா மன்னன் 127 நாடுகளை ஆண்டான், நம்மளுடைய இந்திய நாட்டை உட்பட. நீங்க வேதத்துல வாசிப்பீங்கன்னா இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை எல்லா நாடுகள் 127 நாடுகளுக்கும் இந்த நிருபம் போகுது, கடிதம் போகுது. இந்த நாள் இந்த தேதியில, அதாவது இவன் என்ன முதல் மாசம் எழுதி அனுப்புறான், முதல் மாசம் 13ஆம் தேதி அனுப்புறாரு,
12வது மாசம் 13ஆம் தேதி யூதர்கள் எல்லாரையும் கொன்று ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டளைய ராஜாவால் பிறப்பிக்கிற ஒரு கட்டளைய இந்த மனுஷன் அனுப்புறாரு. எல்லாரும் ஆயத்தமாகுங்கன்னு சொல்றாரு. அப்ப நல்ல கவனிங்க, இந்த யூதர்களுக்கு எப்பவுமே பிரச்சனை தான். தேவ பிள்ளைகளுக்கு எப்போதுமே பிரச்சனை. நீங்க பார்வோனை நினைச்சு பாத்தீங்கன்னா, எகிப்துல பார்வோன் என்ன பண்ணாங்கன்னா, யூதர்களை அழிக்க திட்டம் போட்டான். அவங்க என்ன பண்ணா, யூதர்கள் அதிகமா பெருகுறாங்கன்னு சொல்லி அவர்களை ஒடுக்கும்படி அவன் திட்டம் போட்டான். யாத்திராகமம் 1:16 வீட்டுல போய் வாசிக்கிட்டா, அவன் எவ்வளவாய் ஜனங்களை ஒடுக்க நினைத்தானோ அவ்வளவாய் ஜனங்கள் பெருகினார்கள். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய திட்டம் தேவ பிள்ளைகள் மேல் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, அப்ப என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, 2வது நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத குலத்துல வந்தவர். அப்ப யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு சொல்லி சாஸ்திரிகள் வந்த உடனே இயேசுவை கொலை செய்யும்படி அந்த ஏரோது என்ன பண்ணாரு, 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை எல்லாம் கொலை செய்யுங்கன்னு சொன்னார். அப்ப தேவ பிள்ளைக்கு விரோதமா ஒரு சக்தி எப்போதும் எழுப்பிக் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சக்தியில, அந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புற சக்தியை முறியடித்து ஜெயம் எடுக்கிறது தான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு தான் நம்ம வெற்றி பெறுவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். அப்ப ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆமான் என்ன நினைக்கிறான், இந்த யூதர்களை எல்லாம் கொன்று அழித்து விட்டு அவர்களுடைய உடைமைகளை பொருட்களை எல்லாம் கொள்ளையிட்டால் இந்த கொள்ளையிலிருந்து கூட ராஜாவுடைய கஜானாவுக்கு பணத்தை செலுத்தலாம்னு நினைச்சிருப்பான். நான் 10,000 தாலந்து வெள்ளிய நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்ப இந்த ஆமான் ஒரு திட்டத்தை தீட்டுறான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அந்த திட்டத்தை மாற பண்ணினார். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம 9வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். யூதருடைய பகைஞர்கள் யூதரை கொல்ல வேண்டும் என்று எந்த நாளை நியமித்திருந்தார்களோ அந்த நாளிலே தானே யூதர்கள் அவர்களை கொன்று காரியத்தை ஜெயமாய் மாற்றினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப இந்த 2 காரியங்கள், பிசாசு ஒரு காரியத்தை நினைக்கிறான், தேவன் தேவ பிள்ளைக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறான். பிசாசு தேவ பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் தீட்டுகிறான். ஆனால் ஆண்டவர் தேவ பிள்ளைகளை பெருகச் செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? நம்ம வாசிக்கிறோம் 4வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். எஸ்தர் 4வது அதிகாரம் 15, 16, 17. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். அல்லேலூயா. இப்ப இந்த அரசியாக இருக்கிற எஸ்தர் யாருன்னு சொன்னா, அவர் ஒரு யூத பெண். அல்லேலூயா. சத்துரு யூதர்களையே அழிக்கணும்னு நினைக்கிறான், அகஸ்வரோட உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அந்த சத்துருவை காட்டிலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். அரசனுடைய மனைவியாக யூத பெண்ணை கொண்டு வந்திருந்தார். அல்லேலூயா. வஸ்தி கீழ்ப்படியாமல் போக வேண்டும், எஸ்தர் அந்த இடத்துக்கு வர வேண்டும், எஸ்தர் மூலமாக தேசத்தை காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆக இப்போது எஸ்தர் சொல்றா, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 5 வருஷம் கழிஞ்சிருச்சு. இப்ப எஸ்தர் என்ன சொல்றானா, எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க, நானும் என்னுடைய தாதிமார்களை கூப்பிட்டு உபவாசம் பண்ணுகிறேன், இரவும் பகலுமாக 3 நாள் நம்ம உபவாசிப்போம். அப்படி நம்ம உபவாசித்து இரவை பகலாக்கி நம்ம செபிப்போம். அல்லேலூயா. அப்ப இப்படியாக சத்ருவினுடைய எண்ணங்களை முறியடிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. சத்ருவினுடைய காரியத்தை எல்லாம் முறியடிக்கிறேன், நான் ராஜாவுடைய அந்த இடத்துல உள்ள போய் நான் பேசுறேன், செத்தாலும் நான் சாகுறேன். தன்னுடைய உயிரை பணைய வைக்கிறான். ஏன்னா அரசன் அழைக்காம ஒரு அரசி மனைவியே ஆனாலும் போக முடியாது, அரசன் கூப்பிட்டாதான் போகணும். அப்ப இவ ரொம்ப நாள் அரசனை பார்க்கல, ஒரு சில வருஷங்களாவே பார்க்கல. ஆனா இப்ப அவ சொல்றா, அரசன் என்னை அழைக்கல,
ஆனா நான் செத்தாலும் சாகுறேன், நான் நேரா போகிறேன். ஏன்னா என் குலம், என் யூத குலம் அழிந்து கொண்டு இருக்கிறதை என்னால் எப்படி பார்க்க கூடும்? அல்லேலூயா. 8வது அதிகாரம் 6வது வசனம். 8வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவளுக்கு அந்த அளவுக்கு தன்னுடைய ஜனத்தின் மேல் அவளுக்கு ஒரு பற்றுதல் இருந்தது. தன்னுடைய நாட்டின் மேல், தன்னுடைய தேசத்தின் மேல், தன்னுடைய மொழியின் மேல் அவளுக்கு ஒரு பற்றுதல் இருந்ததுனால, நான் அழிவை எப்படி பார்க்க கூடும் என்று சொல்லி, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ஒரு உபவாசத்தை செய்து அவர் ராஜாவின் இடத்துல போறார். போகும்போது ஆண்டவர் குறுக்கிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் குறுக்கிடுகிறார். யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடக்க கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அல்லேலூயா. தந்திரக்காரர்களுடைய கைகள் காரியத்தை நடத்த கூடாதபடிக்கு அவர்களுடைய எண்ணங்கள், உபாயங்களை தேவன் தடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு விரோதமாய் தீட்டப்படுகிற திட்டங்கள், வஞ்சகர்களால் தீட்டப்படுகிற திட்டங்கள், வஞ்சகர்களால் கொண்டு வரப்படுகிற சூழ்ச்சிகள், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் முறியடிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உலக மக்களுடைய ஞானத்தை பைத்தியமாக்குகிறார். அவன் ஒரு தந்திரத்துல எப்படியாவது இந்த யூத ஜனங்களை கொன்று அழிக்க வேண்டும் நினைச்சான். ஆனால் தேவாதி தேவன் எஸ்தர் மூலமாக குறுக்கிட்டு அவள் போய் உபவாசித்து ஜெபித்த போது தன்னுடைய யூத ஜனத்துக்கு ஒரு பெரிய மீட்பை, ஒரு பெரிய ரட்சிப்பை அவள் வாங்கி கொடுத்தார். ஆமேன். எந்த ஆதார் மாதத்துல, எந்த 13ஆம் தேதியில எந்த யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் எல்லாரும் ஆயத்தமா இருங்கன்னு சொன்னாங்களோ, அதே நாளில யூதர்கள் எல்லாரும் காப்பாற்றப்படும்படி அதிகாரத்தை ஆண்டவர் மொர்தகாய்க்கு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஆமான் இடத்துல இருந்து வாங்கின அந்த மோதிரத்தை எடுத்து ஆண்டவர் மொர்தகாயிட்ட கொடுத்தார். எந்த மொர்தகாய் வணங்காமல் இருந்தானோ அந்த மொர்தகாயின் இடத்துல, தேவ பிள்ளையின் இடத்துல முத்திரை மோதிரம் வந்தது. அல்லேலூயா. நல்லா பாருங்க, பல சூழ்ச்சிகள் ஆமான் செய்தான். 50 முழத்துல பெரிய ஒரு தூக்கு மரத்தை செஞ்சான். யாருக்காக? மொர்தகாய்க்காக. மொர்தகாய் தன்னை வணங்கவில்லை என்று சொன்ன உடனே மனைவி, அவனுடைய ஆலோசனைக்காரர்கள்லாம் ஆலோசனை கொடுக்கறாங்க. மனைவியாகிய சிரேஷுன்றவ சொல்றா, நீ ஒரு பெரிய தூக்கு மரத்தை செஞ்சு வை, அதுல அவங்கள தூக்கு போடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆக தூக்கு மரத்தை அவ செஞ்சு வச்சா. ஆனா ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். எந்த தூக்கு மரத்தை ஆமான் செய்து வைத்தானோ அதே தூக்கு மரத்துல ஆமானை தூக்கு போட்டார்கள். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போ. உங்களை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம் இது. ஆமென். உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. பாருங்க, அப்படியே மொர்தகாய் உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்படும் போது அந்த மனைவி சொல்றா, யாரு? ஆமானுடைய மனைவி சொல்றா, அவன் யூத குலமானால் நீ தாழ்த்தப்படுவது உறுதி. அல்லேலூயா. நாம தேவ பிள்ளைகளானால் நமக்கு முன்பாக எழும்புகிற சத்துருக்கள் தாழ்த்தப்படுவது உறுதி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஒரு மனுஷனை தேடுறார். ஒரு மனுஷனை தேடுறா. திறப்புல இருந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை நான் தேடுறேன்டா. நாம ஜெபிக்கும் போது நம்முடைய தேசத்துல, நம்முடைய நாட்டுல, நம்முடைய பகுதியில, நம்முடைய குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும். ஆமென். தேவனுடைய அனுக்கிரகம் எப்போது நம்மோடு இருக்குது. ஆனா நாம சில காரியங்களை செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். 3 நாள் இவள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் ஒரு ராஜாத்தி, ஒரு ராஜாத்தி, ஒரு குவீன், ஒரு அரசி. ஆனா பாருங்க, தன்னை வருத்தி கொண்டு இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்ததினால் ஒரு பெரிய மீட்பை கொண்டு வந்தார். அல்லேலூயா. சொன்ன நாளில சண்டைகள் நடக்கும் போது இப்பொழுது யூதர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். அதே நாள், சொன்ன அதே நாளில யூதர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். ஆமென். அவன் மொர்தகாய் வர வர உயர்ந்தான். அவன் தேசத்துல உயர்ந்து கொண்டே வந்தான். நடந்தது என்ன தெரியுமா? முதல்ல சூசான் அரண்மனை. சூசான் அரண்மனையில 500 பேரை யூதர்கள் கொன்று ஒழித்தார்கள். அங்கே வசனத்தை வாசிக்கிறோம்.
அவர்கள் பொருட்கள் மேல் இவர்கள் கையை நீட்டவில்லை. ஆமென். பாருங்க, அந்த ஆமான் சொன்னா அவங்களை கொன்று ஒழித்து விட்டு அவங்களுடைய உடைமைகளை கொள்ளையிடுவோம் சொன்னாங்க. ஆனா தேவ பிள்ளைகளாகிய யூதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? சத்துருக்களை கொன்று ஒழித்தார்களே ஒழிய சத்ருவினுடைய கொள்ளை பொருளை கையிடவே இல்லை. அல்லேலூயா. அவங்க கொள்ளை பொருள் மேல அவங்க கை நீட்டவே இல்லை. எந்த ஆமான் தூக்கு மரத்தை 50 முழத்தை செஞ்சு வச்சானோ, ஆமான் மாத்திரமல்ல அவனுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் தூக்கிலிடப்பட்டார்கள். தேவன் காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணினார். அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். பூர் என்ற அந்த வார்த்தை மாறி பூரீம் என்ற ஒரு வார்த்தையாக அதை கொண்டாடினார்கள். வாசிக்கலாம் எஸ்தர் புத்தகம் 9வது அதிகாரம் 21. வருஷாந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. அல்லேலூயா. எந்த நாளில திட்டம் தீட்டினாங்களோ அதே நாளில யூதர்கள் ஜெயத்தை எடுத்தார்கள். அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறினது. அல்லேலூயா. சஞ்சலங்கள் சந்தோஷமாக மாறினது. அவர்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறினது. அதே ஆதார் மாதம் அந்த 13 14ஆம் தேதிய அவங்க இன்றைக்கும் வருஷாந்தோறும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். அல்லேலூயா. முதல்ல யூதர்கள், 2வது கிரேக்கர்கள். யாரா இருந்தாலும் சரி, அந்த மனுஷன் பொல்லாங்க செய்யற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும், நம்ம பொல்லாங்க நினைக்க கூடாது. பாருங்க, அவன் பொல்லாங்க நினைச்சான். ஆமா, பொல்லாங்க நினைச்சான். அதனால அவன் குடும்பம் எல்லாமே அவன் செஞ்ச தூக்கு மரத்திலேயே தூக்கு போடப்பட்டுச்சு. அல்லேலூயா. அப்ப கெடுவான், கேடு நினைப்பான். ஆனா இன்னொருத்தன் பாருங்க, அவன் நல்லா இருந்தான். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 2வது அதிகாரம் 10வது வசனம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை உண்மையா நம்ம இருக்கும் போது, நம்ம நன்மை செய்யும் போது, நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் அந்த தீமை நம்ம கிட்ட வராது. தேவன் காரியத்தை மாறுதலாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம், நிறைய காரியங்கள்ல வாசிக்கிறோம். யோசேப்பை தூக்கி கொண்டு போய் குழியில போட்டுட்டாங்க. ஆனா யோசேப்பு எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு. கடைசியில என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை இப்பொழுது நடந்து வருகிறபடியே நன்மையாக மாற பண்ணினார். வெகு ஜனங்களை ரட்சிக்கும்படி தேவன் அந்த யோசேப்பை உயர்த்தினார். அல்லேலூயா. நமக்கு ஏதாவது ஒரு தீமை வந்தாலும் அந்த தீமையை தேவன் நன்மையாக மாற பண்ணுவார். ஆமேன். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நல்ல உறுதியா இருங்க, உறுதியா இருங்க. எதுவும் உங்களை சோர்ந்து போக பண்ணக்கூடாது. ஆமே. ஆவி உற்சாகம் உள்ளது, உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் என்ன சோர்ந்து போக பண்ண முடியாது. ஆமேன். ஏன்னா வெற்றி சிறந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு சமாதானத்தை கொடுப்பார், எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், என் ஜீவியத்தை, என் வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குவார். அதுதான் ஒரு தேவ பிள்ளைகிட்ட இருக்க வேண்டிய உறுதியான நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பேலஸ் அரண்மனையினுடைய வாசல்ல காவல் காத்தான். ஆனா இப்ப அந்த அரண்மனையில காவல்ல இருந்தவன் அரசனுக்கு பக்கத்துல போயிட்டான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அரசனுக்கு பக்கத்துல பிட்டு பேலஸ், குழியில இருந்து அரண்மனைக்கு போயிட்டான். கீழே இருந்தவன் மேல உயர்த்தப்பட்டான். இந்த நாட்கள்ல தேவன் உங்களை உயர்த்துவார், உங்கள் காரியங்களை மாற பண்ணுவார். எந்த இடத்துல வீழ்ந்து கிடக்குறீங்களோ அந்த இடத்துல இருந்து தேவன் உங்கள் தலையை நிமிரச் செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன். 2வது ஒரு காரியம், நம்முடைய மாறாக்களை தேவன் மதுரமாக மாற்றுகிறார். ஆமேன். வாசிக்கலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 25வது வசனம் நான் வாசிக்கிறேன். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடன் அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வந்துட்டே இருக்காங்க. செங்கடலை கடந்தார்கள்,
வனாந்தரத்துக்கு வந்தாங்க, சூர் வனாந்தரத்துக்கு வந்தாங்க. 3 நாள் அவங்களுக்கு குடிக்க தண்ணீரே இல்ல. இப்ப ஆண்டவர் ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணீரை காட்டுகிறார். இவர்கள் ஆவலோடு அந்த தண்ணீரை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது, அந்த தண்ணீரை குடிக்க முடியாதபடிக்கு அந்த தண்ணீர் மாறாவாய் காணப்பட்டது. கசப்பா இருந்தது. அப்படி கசப்பா இருக்கும்போது ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. அப்ப மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே, இந்த தண்ணீர் கசப்பா இருக்கிறதை என்ன செய்ய அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். இந்த மரத்தை வெட்டி இந்த தண்ணிக்குள்ள போடு, அந்த தண்ணீர் மதுரமாக மாறிவிடும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில கசப்புகள் இருக்கலாம். ஆண்டவரே, நான் பல காரியங்களை தாண்டி தாண்டி வந்துட்டேன். இந்த புதிய ஆண்டுக்குள்ள, இந்த 2026வது ஆண்டுக்குள்ள நான் பிரவேசித்து விட்டேன். ஆனாலும் என் வாழ்க்கையில சில காரியங்கள் நான் அதை பயன்படுத்த முடியாதபடிக்கு, அதை நான் யூஸ் பண்ண முடியாதபடிக்கு அது எனக்கு கசப்பா காணப்படுதே. அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில அந்த கசப்புகள் ஏன் வந்தது, அதை நம்ம இந்த புதிய ஆண்டுல சிந்திக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கசப்பு ஏன் வந்தது? இங்க நம்ம ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வாசிக்கும் போது, நகோமி என்பவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, கவனிங்க, நகோமி மோவாபுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பெத்லகேம்ல ஒரு பஞ்சம். பெத்லகேம்ல ஒரு பஞ்சம் வந்துருச்சுன்னு உடனே, நமக்கு இனி இந்த ஊர்ல பொழைப்பு இல்ல, நம்ம வேற ஊருக்கு போயிரணும்னு சொல்லி தேவ மகிமையே இல்லாத ஒரு மோவாபுக்கு போயிட்டாங்க. அங்க போய் பல ஆண்டுகள் இருக்கும்போது அவங்க கணவன் இறந்துட்டாங்க. அவங்களுடைய 2 மகன்கள் இறந்துட்டாங்க. எல்லாம் இறந்த உடனே இவங்க வேதனையோட இருக்காங்க. 2 மருமகள். அதுல ஒரு மருமகள் ரூத்து, இன்னொரு மருமகள் ஓர்பாள். இப்ப ரூத் என்ன பண்றாங்க, மாமியாரோட சேர்ந்து இப்ப எருசலேமுக்கு போக பயணப்படுறாங்க. ரொம்ப நாள் இந்த அம்மா மோவாப்லயே இருந்துட்டாங்க. இப்ப அவங்க போகும்போது சொல்றாங்க 2 மருமகள்ட்டயும், நீங்க என் கூட வராதீங்க. உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையை என்னால செய்து கொடுக்க முடியாது. நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ரூத் என்ன பண்றா? இல்ல, இல்ல, நான் உங்க கூட தான் வருவேன். நீங்க தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி அந்த மருமகள் மாமியார பின்பற்றியே போறாங்க. சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. பெத்லகேம்ல இப்ப அப்பம் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டுட்டாங்க. அல்லேலூயா. அரிசி, சாப்பாடு, கோதுமை எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம அங்க போயிடலாம்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கிளம்பி வரும்போது, ஜனங்க எல்லாரும் அங்க நகோமி வர்றாங்க, நகோமி வர்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நகோமி என்றால் இன்பமானவள். நகோமி என்றால் இன்பமானவள். அப்ப இந்த அம்மா ரொம்ப வேதனையோட சொல்றாங்க, நீங்க என்னை நகோமி என்று ஏன் சொல்லணும்? சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை கிளேசப்படுத்தினார், என்னை துயரப்படுத்திட்டாரு, எனக்கு வேதனையை கொடுத்துட்டாரு, எனக்கு கசப்ப உண்டு பண்ணிட்டாரு. அதனால நீங்க என்ன மாறா என்று கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஒரு வேதனை, ஒரு கசப்பு, ஒரு கண்ணீர், ஒரு பாடுகள், பல இழப்புகள். ஆனாலும் அவங்க புதிதாய் வந்த அந்த இடத்துல வந்த உடனே எல்லா ஜனங்களும் அவளை நகோமி வந்துட்டா, நகோமி வந்துட்டான்னு சொல்லும்போது, அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை கசப்பானவள், எனக்கு சர்வ வல்லமை உள்ளவர் தான் கொடுத்தாரு. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கடவுள் மேல நம்ம குற்றத்தை சொல்லிடுறோம். கடவுள் மேல நம்ம பலி போட்டுறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நமக்காக அவருடைய சொந்த குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. அப்ப தேவன் தேவகுமாரனே நமக்கு கொடுத்த சில வேளைகள்ல தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, சத்ருவினால் வர்ற பயம் நம்மளை மேற்கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம மோவாபுக்கு போற மாதிரி போயிடுறோம். நீங்க வாசிக்கிறீங்களா? எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா 2வது அதிகாரம் 23வது வசனம். நான் தீட்டுப்படவில்லை, பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாக ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. பாத்தீங்களா? ஆண்டவர் பேசுறார். என்ன சொல்றாரு? நான் தீட்டுப்படல, பாகால்களை பின்பற்றல அப்படின்னு நீ எப்படி சொல்லலாம்? என்னையதான் நேசிக்கிறேன், அவ சொல்றா இல்லையா, சர்வ வல்லமை உள்ளவர் எனக்கு துக்கத்தை கொடுத்துட்டாரு, சர்வ வல்லமை உள்ளவர் என் மனசை கிளேசப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்றா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பாகால மனங்களன்னு சொல்றியே, நீ எப்படி சொல்ற? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற நடையை பார், நீ தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம். சில பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, சில மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நிதானம்ன்றது ஒண்ணு இருக்காது, பொறுமை அப்படின்றது ஒண்ணு இருக்காது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுத்தவர்
பூமி ஆழ்வா. பொறுமை வேணும். யோபுவின் பொறுமையை குறித்து பார்க்கிறீங்களே, யாக்கோபுல படிக்கிறோம் 5வது அதிகாரம் 11வது வசனத்துல. அப்ப இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள் சிதறி போகுது. காரணம் என்னன்னா, புதிதா திருமணமாகி வர்ற பிள்ளைகள் கூட அந்த குடும்பத்துல இருக்கிறதுக்கு அனுசரணையா இருக்க முடியல. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வேக வேகமா ஓடுறாங்க. ஏதாவது ஒண்ணு குடும்பத்துலன்னா உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய பெட்டி படுக்கையை தூக்கிட்டு எங்க பிறந்த வீட்டுக்கு போறேன். இல்ல ஒரு நிதானம் இல்ல, ஒரு பொறுமை இல்ல, அவங்கள்ட்ட எதுவுமே இல்ல. வேகமாய் ஓடுகிற ஒரு பெண் ஒட்டகம் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. தாறுமாறாய் ஓடுறதாம். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனம். மனுஷனுடைய மதியின் அவன் வழியை தாறுமாறாகும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். பாத்தீங்களா? மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாகும். மதியினம். பெத்லகேம்ல சாப்பாடு இல்ல. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்தா பெத்லகேம்ல சாப்பாடு வரும். அல்லேலூயா. ஆனா அந்த பெண்ணினுடைய மதியீனம் என்ன செஞ்சிருச்சு? குடும்பத்தையே கூப்பிட்டு தன்னுடைய கணவன் 2 மகன் பெரிய பெரிய வாலிப பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு போய் மோவாபுக்கு போயிட்டாங்க. இப்ப மோவாபுக்கு போன உடனே அது எப்படிப்பட்ட இடம்? விக்கிரகம் நிறைந்த இடம், பாகால் நிறைந்த இடம். என்னாச்சு? அங்க போய் அவங்களுக்கு சமாதானம் கிடைச்சிச்சா? அங்க போய் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சா? ஒண்ணும் கிடைக்கல. எல்லாவற்றையுமே அவர்கள் இழந்து விட்டார்கள். ஏன்னா அவங்களுடைய மதியீனம், அந்த மதியீனம் அவங்களுடைய வழியை தாறுமாறாக்கும். என்றாலும் அவங்க மனசு கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். அவங்க வழி தாறுமாறு. ஆனா யார சொல்றாங்க? சர்வ வல்லமை உள்ளவர் என்ன கிளேசப்படுத்திட்டாரு, சர்வ வல்லமை உள்ளவர் என்ன கைவிட்டுட்டாரு. இல்ல, கர்த்தருக்கு விரோதமாவே பேச தோணும். பாருங்க, அதே எரேமியா சொல்றாரு 2வது அதிகாரம் 19வது வசனம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறது, எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள். பாத்தீங்களா? அவர் எப்படி சொல்றாரு பாரு. உன் தீமை, நம்மளுடைய தீமை தான் நம்மளை தண்டிக்கும், நம்மளுடைய மாறுபாடுகள் தான் நம்மளை கண்டிக்கும். ஆண்டவர் செய்ய மாட்டார். பொறுமை அவசியம், நிலைத்திருக்கிறது அவசியம், கர்த்தருக்கு பயப்படுறது அவசியம். அவர் என்ன சொல்றாரு? நீ கர்த்தருக்கு பயப்படாம உன்னிடத்தில் கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறது எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று கர்த்தர் சொல்லு. ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பயப்பட வேண்டும். ஆண்டவருக்கிடத்துல நம்ம என்ன பண்ணணும்? பயம் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை. அவர் சொல்றார். யார் சொல்றார்? சேனைகளின் தேவன் சொல்லுகிறார். கசப்பான காரியம். ஆண்டவருக்கு பயப்படாம இருக்கிறது பொல்லாப்பு, அது கசப்பான காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ மக்களே, ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 128வது சங்கீதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் சியோனில் இருந்து ஆசீர்வதிக்கிறார். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ காண்பாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சந்ததிகளை வர்த்திக்க பண்ணுகிறார். ஆமேன். நம்ம குறுகி போக மாட்டோம். ஆமேன். நம்ம பெருக்கம் அடைவோம். ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படும் போது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது, தேவனை நெருங்கி வாழும் போது, தேவன் என்னோடு இருக்கிறார், எந்த இக்கட்டிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்குறுதியின் மேல் நான் நம்பிக்கையா இருக்கும்போது சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் நாம் பயந்து ஓட மாட்டோம். அல்லேலூயா. நம்ம வசனத்துல வாசிக்கணும். நீதிமொழிகள்ல சொல்றாரு 14வது அதிகாரம் 10வது வசனத்துல, இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், அதற்கு அந்நியன் உடந்தை ஆகான். ஆமென். அல்லேலூயா. என் வாழ்க்கையில எனக்கு கசப்பு அப்படின்னு சொன்னா அது என்னோட சார்ந்ததுதான். அதுக்கு மற்றவர்கள், எனக்கு முன்னால இருக்க நீங்களோ மற்றவங்களோ எனக்கு கசப்பை ஏற்படுத்த முடியாது. அல்லேலூயா. என்னுடைய மனப்பக்குவம், என்னோட ஆண்டவர் இருக்கிறார் என்ற உறுதிப்பாடு, என்னோட ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை, நான் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்துல காணப்படுகிற சூழ்நிலைகளால் வருகின்ற இடர்பாடுகள்ல நான் ஆண்டவரை விட்டு பிரிய மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா நம்ம வரும்போதே பார்த்தோம், வசனத்தை பார்த்தோம், பாட்டு பாடணும். ஆண்டவரை தவிர நமக்கு யாருமே இல்லை. ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு நிரந்தரமான தேவன். ஆமென். நீதிமொழிகள்ல சொல்றாரு அவரு 14வது அதிகாரம் 2வது வசனம், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழியில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். நிதானமா நடக்கணும் நம்ம. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு நிதானம் தேவை.
உலக வாழ்க்கையில நமக்கு நிதானம் தேவை. அல்லேலூயா. நம்ம நிதானமா நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறோம். தன் வழிகளில் தாறுமாறானவன், தாறுமாறா ஓடுற ஒரு பெண் ஒட்டகத்தை போல ஓடணும்னா கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில சில மாறாக்கள் வந்து விடுகிறது, சில கசப்புகள் வந்து விடுகிறது. கர்த்தரை அசட்டை பண்ணுகிறதுனால கசப்பு, கர்த்தருக்கு பயப்படாததுனால வர்ற கசப்பு, கர்த்தருக்கு பயப்படாதனால வர்ற பொல்லாப்பு. எல்லாருமே என்ன பண்றோம்னா ஒரு பொருளை நேசிக்கிறோம், ஆனா ஒரு பொருளை குறித்த ஆண்டவரை நேசிக்கிறது. அல்லேலூயா. நம்ம வீட்டை நேசிக்கிறோம், வீடு கட்டிடுறோம், வீட்டை வாங்கிடுறோம், ஆனா வீட்டை கொடுத்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்துறது இல்ல, மகிமையை செலுத்துறது இல்ல, கனத்தை செலுத்துறது இல்ல. ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கேட்கிறோம், வேலை கிடைச்சிருது, அந்த வேலையை கொடுத்த தெய்வத்துக்கு நம்ம நன்றி செலுத்தி அவரை நம்ம தேடுறது இல்ல. மாறாக வேலையிலேயே நம்ம நேரத்தையும் காலத்தையும் ஓட்டிட்டு ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம அந்த இடத்துல இருந்து நம்ம தேவனை தள்ளி வைக்கும் போது நம்ம வாழ்க்கையில குறைவுகள் வருகிறது. இன்பமான ஒரு நகோமி தன்னை மாறாள் என்று சொல்லுங்கன்னா, ஆனா அங்க மாறாவா இருந்த அந்த தண்ணீர் எப்படி மாறுச்சுன்னு சொன்னா, அல்லேலூயா, எப்படி மாறுச்சுன்னா அந்த மரத்தை வெட்டி தண்ணீர்ல போடு. அந்த தண்ணீர்ல அந்த மரத்தை வெட்டி போட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அந்த சிலுவையில அடிபட்டார், நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. அந்த சிலுவை மரத்தை நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே ஆண்டவர் எனக்காக இவ்வளவு பாடுபட்டார் என்றால் என் வாழ்க்கையில இருக்க மாறா மதுரமாகும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில இருக்கிற மகாராக்கள் மதுரமாகும். நகோமியினுடைய வாழ்க்கை பின்பாடு மதுரமாக மாறினது. எப்பொழுது அந்த அம்மா பெத்லகேமுக்குள்ள வந்தாங்களோ அங்கே ஒரு போவாசை கண்டுபிடித்தார்கள், மருமகளுக்கு போவாசை கொடுத்தார்கள். கடைசியாக அந்த வீட்டை கட்டும்படி ஒரு பெரிய ஈசாயினுடைய தகப்பன் பேரேஷ் குழந்தையாக பிறந்த அந்த வம்சாவளியை செழிக்க பண்ணினது. அல்லேலூயா. அவனுடைய மாறாக்கள் மதரமாக மாறினது. ஆமேன். அந்த வம்சாவளியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார், எனக்கும் கொடுப்பார். ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய மாறாக்கள் மதரமாக மாறும். மூன்றாவது ஒரு காரியம், நம்முடைய இருளை தேவன் வெளிச்சமாக மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய இருளை தேவன் வெளிச்சமாக மாற பண்ணுவார். வாசிக்கிறோம் சங்கீதம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 28வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. இருளை வெளிச்சமாக்குற தேவன், காரியத்தை மாற பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. என்னை சுற்றி இருள் இருந்தாலும் அந்த இருளும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். மீகா சொல்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆக நாம எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறதுனால தேவன் நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார். ஆமேன். யோபு புஸ்தகத்துல வாசிக்கும் போது 12வது அதிகாரம் 22வது வசனம், அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. மரண இருள், ஒருவேளை ஒரு பயம், ஒரு வியாதியை குறித்த ஒரு பயம், அல்லது நம்முடைய காரியங்களை குறித்த பயம், ஐயோ மரித்து போய் விடுவேனோ, ஐயோ இருளாய் இருக்கிறதே. ஆனால் ஆண்டவர் இருளை வெளிச்சமாக மாற்றுகிற தேவன். ஆமே. அல்லேலூயா. நம்முடைய இருளை ஆழங்களை வெளிப்படுத்தி மரண இருளை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறவர். ஆமேன். வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறவர். சுகவீனங்கள், பலவீனங்கள், மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், போராட்டங்கள் எதுவும் இல்லாம இருக்காது, இருக்கும். ஆனால் அவைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கும் வல்லமே தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார். அவர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணும்போது இருள் ஓடிப்போய். அல்லேலூயா. வெளிச்சத்தை உதிக்க பண்ணும்போது இருள் ஓடி போயிடும். அதனாலதான் அவன் சொல்றான் சங்கீதக்காரர் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். ஏன்னா நான் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர். இன்கேஸ் ஒரு வேளை நான் அந்த டெப்த்ல, அந்த வேலி ஆஃப் டெத், அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு தெரியும் என் கூட ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஜனங்கள் சொன்னாங்க, மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கும்போது, மரண இருளின் திசையில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யாரு? மரண இருளில இருந்த ஜனங்கள்.
இந்த நல்ல காலவேளையில இந்த புதிய ஆண்டுல தேவன் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மரண இருள். ஒருவேளை என்னுடைய இருளை யாருமே பார்க்கல, என்னுடைய தனிமையை யாருமே பார்க்கல, நாங்க இருக்கிற சூழ்நிலை யாருமே பார்க்கல. ஆனா ஒண்ணு என்னால உறுதியா சொல்ல முடியும், தேவன் நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய இருளை வெளிச்சமாக மாற்றினார். எத்தனையோ கட்டுகள், எத்தனையோ மரண கட்டுகள், எத்தனையோ பாதாள கட்டுகள், எத்தனையோ கழுத்தில் இருக்கிற கட்டுகள், எல்லா கட்டுகளையும் தகற்றி அழித்து ஒழித்து இவன் எழுந்தான். தாவீது எழுந்தான். அல்லேலூயா. எல்லாம் யோசித்து பாருங்க, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடிதான் இருக்குன்றார். கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அல்லேலூயா. தாவீதை உயர்த்தினார், விளக்கை ஏற்றினார். எல்லா சூழ்நிலையிலும் அப்படியே சவுல் சத்துருவா இருந்து அவனை கொல்லணும்னே நினைக்கிறார் சவுல். ஒரு இடத்துல எல்லாம் துரத்துறாரு. பெரிய பட்டணம் உள்ள தேசம், தாழ்பால் உள்ள தேசத்துக்குள்ள வந்துட்டான். இனி இவன் தப்பி போக முடியாது, இவனை நான் தொலைச்சிருவேன்னு சொல்லி சத்துருவாகிய சவுல் கங்கணம் கட்டும் போது தாவீதை தேவன் அருமையாய் காப்பாற்றுகிறார். மரண இருளில் இருந்து அவனை விடுவிக்கிறார். அல்லேலூயா. எந்த மனிதனால் கஷ்டம் வருகிறோம் அந்த மனிதனை கொலை செய்யும்படி ரொம்ப நெருங்கி வர்றான் தாவீது வந்து அவனை எல்லாரும் சொல்றாங்க, தாவீது கூட இருக்கவங்க சொல்றான், உன் சத்துருக்கு சரி கட்டுற நாள் இந்த நாள் தான், ஒரே குத்து அவனை கொன்று போடு, இவன் தான் உன்னைய துரத்துக்கிட்டே இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா இவன் வஸ்திர தொங்கலை மட்டும்தாங்க எடுத்தான். அவன் தோல்ல இருக்க தொங்கல்ல மட்டும்தான் கொஞ்சம் வெட்டி எடுத்தான். யாரு? தாவீது. ஆனா அங்க வசனம் சொல்லுது, அவனுடைய தொங்கலை வெட்டி எடுத்ததுனால தாவீதனுடைய மனம் அடித்து கொண்டு இருந்தது. ஒரு நீதிமானுடைய மனம் அடித்து கொண்டது. செஞ்ச தப்ப நினைச்சு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். கர்த்தரால் அபிஷேகம் பட்டப்பட்ட ஒரு மனுஷனுடைய வஸ்திரத்துல இருந்த அந்த தொங்கலை நான் வெட்டிட்டேனே, அடித்து கொண்டு இருந்தது. அப்புறமா வந்து தாவீது சொல்றான், சவுலை பார்த்து சொல்றான், ராஜாவே ஏன் என்ன கொல்ல தேடுற? என்னை பத்தி யாரோ உனக்கு தப்பா சொல்றாங்க, அதெல்லாம் நீ கேட்காத ராஜாவே. ஒருவேளை நம்மளை பத்தி யாராவது சொல்லுவாங்க, நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்களை பத்தியே பேசினேன்னு சொல்லுவாங்க, நீங்க நம்பாதீங்க. அல்லேலூயா. உங்களை பத்தி இன்னொருத்தவங்க அப்படி பேசினாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்டயே வந்து சொல்லுவாங்க. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? அவங்களை ஏன் முன்னால பேசணும். ஆமே. சத்துருக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. சத்துருக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம ஞானமா இருக்கணும். உங்களை பத்தி தாங்க இப்படி பேசினாங்க, என்னை பத்தி பேசினா பேசிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமே. உங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நம்மளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம மண்ணு, நம்ம தங்கமா? தங்கத்திலேயா பண்ணிட்டாரு ஆண்டவர்? ஆதாமா மட்டும் மண்ணுல படிச்சுட்டு என்னைய வந்து ஆண்டவர் தங்கத்திலேயா பண்ணினாரு? மண்ணுலதான் பண்ண. அல்லேலூயா. நம்ம தீமை செய்ய வத்தத்தை அடிச்சனால, வெட்டினால மனம் அடித்து கொண்டு இருந்துச்சு. இப்ப சொல்றான், என் குமாரனே தாவீதே, நீ என்ன விட பெரியவன்டா. சத்துரு சொல்லுது. அல்லேலூயா. சவுல் சொல்றாரு தாவீதை பார்த்து, என்னை உன் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருந்தோம், நீ என்னை விட்டுட்டியே, என்னை கொலை செய்யலையே, நீ நல்லவன், என்ன விட நீ நல்லவன், நீதான் அடுத்த அரசனா இருப்ப, உனக்கு இந்த ராஜ்ய மேன்மை தேவன் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எந்த சத்துரு துரத்துச்சோ அந்த சத்துருவின் வாயில தேவன் இந்த வார்த்தையை வைத்தார். தேவன் காரியத்தை மாற பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. துரத்தப்பட்டுக்கிட்டே இருந்தவன் அடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான், உயர்த்தப்பட்டான். அதனாலதான் அவன் சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. அதனாலதான் அவன் சொன்னாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். என்னை சவுல் எத்தனை தடவை துரத்தினாலும், பெலிஸ்தர்கள் துரத்தினாலும், எவ்வளவு சவுல் மோசமா தெரியுமா? அந்த தாவீதை கொலை பண்ண வேண்டும் சொல்லிட்டு, என் மகளை உனக்கு கட்டி கொடுக்கணும்னு சொன்னா நீ 100 பெலிஸ்தர்களுடைய நுனித்தோலை கொண்டு வா. ஐடியா, தந்திரம். என்ன பண்றாரு? எப்படியாவது நுனித்தோலை எடுக்க போவான், பெலிஸ்தர்கள் இவனை போட்டு தள்ளிடுவாங்கன்னு. ஆனா ஆண்டவர் இவன் கூட இருக்கிறார். இவன் 100 பேர் இல்ல 200 பேரோட நுனித்தோள்களை எடுத்து கொண்டு வந்து ராஜாவின் இடத்துல கொடுத்து, மகளை எனக்கு கொடு. அல்லேலூயா.
கர்த்தர் காரியங்களை மாற பண்ணுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை தேவன் வெளிச்சமாக மாற்றுகிற தேவன். அதனாலதான் அந்த தாவீது சொல்கிறார், தேவன் என்னுடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. வெளிச்சமாக்குவார். தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இந்த ஆண்டிலும் கூட தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, நம்மை சுற்றி அவர் அக்கினி மதிலா இருக்கிறார். 4வது ஒரு காரியத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். தேவன் நமக்கு மகிமையில நிறைவாக்குறவர். ஹல்லேலூயா. நம்மளுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மகிமையில நிறைவாக்குவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது உண்மை உள்ள வார்த்தை. நீங்க பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகும். அல்லேலூயா. நிறைவான கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டாருன்னா குறைவு தன்னால ஓடி போயிடும். நம்ம எது தேவை? ஆண்டவர் தான். ஏன்னா இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம், இயேசு வந்த வீட்டுல சமாதானம். இயேசு ஒரு வீட்டுல வர்றாரு, செத்து போன பிள்ளை எந்திரிக்கிறது. இயேசு ஒரு வீட்டுல வர்றாரு, ஜுரமா இருக்கிற மாமி எந்திரிச்சிருது, பேதுரு மாமி எந்திரிச்சிருது. இயேசு ஒரு வீட்டுல வர்றாரு, அங்க பிளஸிங்ஸ் பெருகுது, ஆசீர்வாதங்கள் பெருகுது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? நம்முடைய தேவன்னா அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குறவர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்துல இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறவர். நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 30வது வசனம். 2:30. ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாயிருந்தான். பாருங்க, பவுல் சிறைச்சாலையில இருந்து ஒரு கடிதம் எழுதுறார். யாருக்கு எழுதுறாரு? பிலிப்பிய மக்களுக்கு எழுதுறாரு. பிலிப்பிய சபை ரொம்ப பவுலை நேசிக்கிற ஒரு சபை. பிலிப்பிய சபைய பவுல் தான் உருவாக்கினார். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அப்ப இந்த சபை மக்களுக்கு அவர் எழுதும் போது சொல்றாரு, எப்பாப்ராதீத்துவ பத்தி எழுதுறாரு. நல்ல கவனிங்க. நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே, அதாவது இப்ப இவரு ஜெயில்ல இருக்கிறார், பவுல் ஜெயில்ல இருக்காரு. பவுலுக்கு ஏதாவது உதவிகள் செய்யணும். சபை மக்கள் உதவி செய்யறாங்க. பிலிப்பிய சபை மக்கள் உதவிகள் எல்லாம் கொடுக்கறாங்க. ஆனா இந்த உதவிகளை கொண்டு போய் சிறைச்சாலையில இருக்கிற பவுலுக்கு கொடுக்கணும். சபை மக்கள் எல்லாரும் கொடுத்துட்டாங்க. அதை வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி போனவர் தான் எப்பாப்ராதீத்து. அவர் எழுதும் போது சொல்றாரு, பிலிப்பிய சபையினுடைய குறைவை நிறைவாக்க அவன் தன் பிராணனையும் எண்ணாமல், தன்னுடைய ஜீவனை கூட பெருசா நினைக்கல. யாரு? எப்பாப்ராதீத்து. அந்த சபையார் கொடுத்த அத்தனை பொருட்களையும் எடுத்து பவுலை தேடி கண்டுபிடிச்சு ரோமாபுரியில போய் அங்க இருக்கிற அந்த சிறைச்சாலையில கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடிச்சு அவரு எல்லாம் கொடுக்கிறார். பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமா இருந்தான். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யறதுல நம்மள கொஞ்சம் வருத்தி கொள்றோமா? நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகணும்னு சொன்னா கொஞ்சமாவது கிறிஸ்துவுக்காக நம்மளை கொஞ்சம் வருத்தணும். பிராணனை கூட, ஜீவனை கூட எண்ணலையாம். அவனுக்கு அவ்வளவு நோய்வாய்ப்பட்டுட்டான். யாரு? எப்பாப்ராதீத்து. நோய்வாய்ப்பட்டது மட்டும் இல்ல, அவன் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான். அந்த வசனத்தை எடுங்க. அவன் நோய்வாய் மட்டும் இல்ல, நல்லா கவனிங்க, அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். அல்லேலூயா. அப்ப அவ்வளவு கஷ்டத்தோட தன்னுடைய பிராணனை கூட எண்ணாம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஊழியருக்கு நம்ம செய்ய வேண்டிய கனத்தை போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக தேவனுக்காக, தேவனுக்கு செய்யற ஊழியமாக அவர் கொண்டு போய் கொடுக்கும்போது வியாதிப்பட்டார். ஆனா அந்த வியாதியில இருந்து தேவன் அவருக்கு சுகத்தை கொடுத்தார். பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், அந்த வியாதியினால எனக்கு துக்கம் வராம என்னுடைய துக்கத்தையும் தேவன்
மாற்றினார். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்க பாருங்க. ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்காக தன்னுடைய பிராணனையும் எண்ணாமல் உழைக்கிற பிள்ளைகளை நம்ம எப்படி நினைக்கணுமா? கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கனமா எண்ணுங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைவுகளை நிறைவாக மாற பண்ணணும்னா, இந்த ஆண்டுல ஒரு தீர்மானம் என்னன்னா, தேவனுடைய ஊழியத்துக்காக நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா உழைப்பேன். இன்னும் கொஞ்சம் அதிகமா நான் ஜெபிப்பேன். இன்னும் கொஞ்சம் அதிகமா நான் தேவனோடு என் நேரத்தை செலவிடுவேன். அல்லேலூயா. நீங்க தீர்மானம் பண்ணுவீங்க, நான் அதிகமா ஜெபிக்க வேண்டும், அதிகமா நான் ஆண்டவரோடு நேரத்தை செலவிட வேண்டும் என்று நீங்க தீர்மானம் பண்ணினாலும் பல வேலைகள், அழுத்தங்கள் இந்த உலகத்துல காணப்படும் போது அதை செய்ய முடியாம சில நேரங்கள் வந்துவிடும். ஆனா அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அதற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. என்ன தெரியுமா? நம்ம உள்ளத்துல எப்போதும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். இல்ல ஆண்டவர் தான் பெரியவர். நான் ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து வச்சா ஆண்டவர் எனக்காக 100 அடி எடுத்து வைப்பார். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை நான் செய்யத்தான் வேணும். ஆமென். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு எஸ்தர் ராஜாத்தி அந்த நாட்டுக்காக அவ 3 நாள் உபவாசித்து ஒரு பெரிய ஜெயத்தை வாங்கி கொடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய கசப்புகள் மாறணும்னா, நம்மளுடைய இருள் வெளிச்சமாகணும்னா, நம்மளும் சில காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய நாம் இறங்கி வர. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்துக்காக ஏதோ வந்தோமா, ஏதோ போனோமா, அப்படி இல்லை. ஆண்டவரே, நான் உமக்குள்ளாக நிலைத்து இருப்பேன். ஏன்னு சொன்னா, என்னுடைய மாறாவை மதனமாக்குறவர் நீர்தான், என்னுடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர் நீர்தான், என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர் நீர்தான் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் ஒருபோதும் என்னை குறையா இருக்க விட மாட்டீர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு குறைச்சலாக கூட இருக்கலாம், நம்முடைய வருமானங்கள் குறைச்சலாக இருக்கலாம், நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் வருமானத்தையும் பெருக செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். பச்சை தண்ணீரை திராட்சரசமா மாற்ற முடியுமா? மாற பண்ணினா தண்ணீர் திராட்சரசமா மாறினது. எல்லாரும் குடிச்சாங்க. சுவை நிறைந்த திராட்சரசத்தை கொடுத்தார். 2 மீன் 5 அப்பம். இங்க 10, இது எம்மாத்திரம் பத்துச்சு. 5000 பேர் சாப்பிட்டார்கள். 12 கூடைகள் எடுக்கப்பட்டது. அல்லேலூயா. எப்போ? ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் போது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக சில பிரயாசங்களை நம்ம மேற்கொள்ளும் போது, எடுக்கும் போது தேவன் நம்மளை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். அல்லேலூயா. என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆமென். இந்த புதிய நாட்கள்ல, இந்த புதிய வாரத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நம்மளுடைய காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். அல்லேலூயா. எவர்கள் உங்களுக்கு விரோதமா கூடுறாங்களோ அவங்களே உங்க பட்சத்துல வருவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எழும்ப முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. ஏன்னா இந்த ஜனம் விசேஷித்தமான ஜனம், தேவ பிள்ளைகள் விசேஷித்தமானவர். அல்லேலூயா. நம்ம விசேஷித்தமானவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கப்படியினால ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் உயர்த்துவார். பாழாக்காமல் தலை வசனத்தை பிடிச்சுக்கோங்க, வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கோங்க. தேவ சித்தத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய நாடுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்து ஜெயத்தை சுதந்திரிக்க பண்ணிப்பார். ஆமென். நாம் எழுந்திருக்கிறோம்.